கலைவாணி உங்கள் கலையடி பணியும் கருணை சிவேணி கல்விக்குரிய கலைவாணி முதல் கடலடி பணியும் கருணை சிவேணி கல்விக்குரிய கலைவாணி 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 செல்வமும் அருளில் ஜெகத்தில் ஏது செல்வமும் அருளில் ஜெகத்தில் ஏது நிகழும் விளக்கு நிலை முடியாது நிகழும் அறிவிலாக்கு நிலை புரியாது பல்லவை புகழ்மதி மகள் மொழி மாது பல்வகை புகழ்மதி மகன் மொழி மாது பாரதி நீ கடைகள் மாறுகள் மீது பாரதி கணக்கன் பாருங்கள் மீது பாரதி நீ கடைகள் மாறுகள் மீது கல்விக்குரிய கலைவாணி உன் கண்ணலடி பணியும் கருணை சிவேணி கலைக்குரிய கலைவாணி இன்னைக்கு நாடகம் என்னும் தமிழ் இனிவான் இப்போது யோமிதம் என்பது தெளிவான் இயலிசை நாடகம் என்னும் பிரிவாக ஏவது தெளிவு ஐயமுத்து உயர்ந்த தனத்தருள் புரிவாய் ஐயமுத்து உத்தமித்து தனந்தரன் பொதிவான் அருணமிகு உந்தன் அருள்மணி பொழிவாய் அருணம் மிகுவி உந்தன் அருள்மணி பொழிவான் உம்மனகிரு ஞான சமுந்தரோடு உணவின் நகர கொட்ட கூட்டோடு இந்த கூட்டங்களோடு அம்பட்டும் மேகமும் பாடும் கவிமணி உணர்தரும் தருணம் கொண்டாடும் அருள்மணி உணர்தல் கருணை கொண்டாடும் கவிமணி உணர்தரும் தருணம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி உள்கடலில் பணியும் கருணை சிவேணி கலைவாணி கலைவாணி விநாயகனே வினகி வேறறுக்க வல்லார் விநாயகனே வேட்கை தணிவிப்பார் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் அண்மையினார் கண்ணிற் பணிவில் பணிந்து அண்மையினார் கண்ணிற் பணிவில் பணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உடாடியே குருவே தரணும் உடாடியே குருவே தரணும் குறைகள் தலையே இதுவே தருணம் உரகள் கலையே இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகோ இன்பா உலகம் என்ன ஒரு சுண்டிலே பணமும் வந்தா மாங்கனியே உண்டா மாங்கனியே உண்டா அதில் வேலவனில் கழுத்தில் நின்றார் மேலவகோடி விநாயகனே வினை தீர்ப்பவனே கணபதி என்கிடே கலங்கோ வல்வினை கணபதி என்கிட காரணம் கைதொழும் கணபதி என்கிட கருமம் ஆதலால் கணபதி என்கிட கவனை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் ஆகல அவள் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை
ஈசனை ஊசி முடையில் தவம் செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். ஆபரங்குளம் வாருங்கள், பந்தவிழி ஐயனார் சுவாமி புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். ஆபரங்குளம் வாருங்கள், பந்தவிழி ஐயன் புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். நமது ஆபரங்குளம் வாருங்கள். பந்தவிழி ஐயன் புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். ஆபரங்குளோ வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். குழந்தை வரம் கொடுத்திடுவார். குழந்தையாக ஐயனார் தவழ்ந்திடுவார். தொட்டு கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டிலே குழந்தையாக ஐயனார் தவழ்ந்திடுவார். தொட்டிலே குழந்தையாக ஐயனார் தவழ்ந்திடுவார். நமது ஆபரங்குளோ வாருங்கள், பந்தவிழி ஐயன் புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை வள பொருந்திடுவார். ஆபரங்குளோ வாருங்கள், பந்தவிழி ஐயனார் சுவாமி புகழை பாடுங்கள். சின்னமணி குயிலே மெல்ல வருமையிலே எங்கே ஓன்றோடி நம்மூரே தேடி எங்கே ஓன்றோடி இல்லாம பதில் சொல்ல கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ. சின்னமணி குயிலே மெல்ல வருமை
அப்ப அருவா அடடடா. வாருங்க லாரி தாருங்க பாருங்க ஆசை தாருங்க அம்மா பாருங்க ஐயா பாருங்க அனைவருமே வந்து இங்க நல்லா பாருங்க வாருங்க லாரி தாருங்க இந்த கைவாணிக்கு வணக்கமே இது கட்டுத்தந்த ஆசானுக்கு வணக்கமே கலைமணிக்கு வணக்கம் தாசானுக்கு வணக்கம் அறம்போர் இன்பம் என்ன மாயக்கால 24 அரும்பெரும் ஆயக்கிளியார் உன்னுடைய சொல்லி ஓதிரு வல்லவன் இந்த கைவாணிக்கு வணக்கமே இது கட்டுத்தந்த ஆசானுக்கு வணக்கமே நம்ம மரத்துல சோப்பு செய்கிற வேதனை கண்டது மேலாடு ரோபோட்டுகிற வெளிநாடு நம்ம மரத்துல சோப்பு செய்கிற வேதனை கண்டது மேலாடு காப்பி கொட்டி புளிய கொட்டிய கலந்து வைக்கிற நம்மாளு அதுவே புளிய மூட்டை கலந்து வைக்கிறேன் நம்மாடு அளவுக்கு மேலே பிள்ளை பார்த்தா அவாளர்ற மேலாடு அப்படியே விடாத விடாத அளவுக்கு மேலே பிள்ளை பார்த்தா அவாளர்ற மேலாடு அளவு இல்ல பெக்க சொல்லி ஆதிக்கம் செய்து நன்னாடு வாருங்க லாரி தாருங்க அடுக்கடுக்கா மாடி கட்டி அழகா வாழ்ற மேலாடு கணக்க ஆணி கட்டி பாக்குற வெளிநாடு கிடந்த பிளாட் போட்டு விற்க பாக்குற நம்மாளு வாங்க மாறுங்க லாரி தாருங்க அம்மா பாருங்க ஐயா பாருங்க அனைவருமே வந்து இங்கே நல்லா பாருங்க வாங்க வாருங்க வாருங்க அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகன வள்ளுவ பிறந்தகை தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டில் பிறந்த திருமை பெரியோர்களே ஹலோ மக்களை பெற்று மண்ணிலே தவள விட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் ஆக்க வேண்டிய எனது அருமை தாய் குலத்திற்கும் மண்ணை பொன் மணிகளாக விளைய செய்து மக்களுக்கு உழவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அரங்கேற்றபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வூருடைய பொதுமக்களுக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாரும் அமைதியாக இருக்கணும் நாடகத்தை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழாக்களுக்கு நாடகங்கள் நடக்கும். ஆனால் திருவிழாவை ஒட்டி இந்த சிறப்பான தைப்பூசம் இதானே இப்போ 2 நாளைக்கு இல்ல தைப்பூசம் இல்ல கையாசி உஷாக நாசம் போறவனே என்ன பாருங்க பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாள் வந்து முடிஞ்சு இன்னைக்கு 3வது நாள். இந்த 3வது நாள்ல ஒரு கலைஞனை உருவாக்குறீங்க. இந்த கலைஞன் நம்மளுடைய ஊரினுடைய பேரை நாடு நகரம் எல்லா பக்கமும் சொல்லி சிறப்பாக வர வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அந்த பையனுக்கு இன்னைக்கு அரங்கத்துப்படி வைக்கிறாங்க. அதனால விடியது வரைக்கும் இந்த நாடகத்தை நீங்க பார்க்கணும். அந்த பையனுக்கு எல்லாருமே நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். தட்டுக்கடா சும்மா அப்படின்னு வரைக்கும் கொட்டை ஆட்ட முடியும். ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா தம்பி குத்த வச்சு உட்காராங்க. அதுக்குள்ளைக்கு மல்லாக்க அடிச்சு படுத்துட்டு வாத்தியார எந்திரிச்சு உட்காருங்க, அப்படி உட்காருங்க. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா யாரும் தயவு செய்து குத்த வச்சு உட்காரக்கூடாது. ஏன் குத்த வச்சு வரக்கூடாது? என்னடா வந்தது வராம குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா கூட நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் வந்து மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துச்சுனே. அந்த நாடகத்துல 25 வயசுக்கு மதியத்துக்கு கூடிய இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ளை மேல முன்னாடி குத்த வச்சு உட்காந்தான். மேடைக்கு முன்னாடி புது மாப்பிள்ளை. ஆமா, உட்கார்ந்த பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன புது மக்களை அங்கிட்டு அலைஞ்சு பத்திரிக்கை வச்சு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். ஐயா போய் குளிக்க சொல்ல முடியாடியா? இல்ல அந்த தப்பு இல்லப்பா, வந்தவன் டவுசர் கூட மறந்துட்டான். இடியா குழு குழு காத்தோட்டம் விட்டுருப்பேன். பாய்ப்பளை இவ்வளவு பெரிய சபையில டவுசர் இல்லாம உட்காந்துருக்கான். சரி உட்காந்த பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து அந்த ஒருத்தர் உட்காரணும், இந்த ஒருத்தர் உட்காரணும். எனக்கு நேரம் உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள புதுசா பொண்டாட்டியை பார்க்க போறேன். சும்மா கிண்ணு இருக்க வேணாம். இல்ல உனக்கு நிறைய உட்காந்து. ஆமா உனக்கு எச்சி ஊர் இருக்குமே. ஆமா ஊருச்சு. நீ அப்ப மூஞ்சில தண்ணியை ஊத்தி விட்ட சும்மா இருப்பா. நீ வர வாழைப்பூ மாதிரி முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். அங்கீழ அதுக்கு போட்டுட்டாங்க. பாய்ப்பளை மூஞ்சில முழிச்சா பொடிக்கு போய் வச்சுக்க நான் ஆரம்பிக்கிறேன். ஏ லூப்பா வாமா வாமா வேற ஏப்பா அங்க பார்த்துட்டு வந்து அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கைத்தண்டி யானை மார்க்கு சுருட்டு கப்பு கப்பு இழுத்துட்டு இருக்காரு. யாரு கப்பு? பக்கத்துல. லூப்பா ஏய் சும்மாதான் இருப்பா. நீ வேற இழுத்து உடனே கப்பு கப்பு சிறுசுக்கெல்லாம் வாட சொல்ல. ஏ பெருசு உன் சுருட்டாம எனக்கு பெருசு உனக்கு அப்புறம் தெரியும் படுவார் ராஸ்கல். என்னது அப்படின்னு வயசை சொன்னேன். நீங்க ஒன்றும் கோச்சுக்கிறேன். ஏன்னா இவங்கிட்ட இந்த பேச்சு கட்டு சுருட்ட குடிக்க மாட்டேன். அமத்த போன மனுஷன் மேடை பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்பு டான்ஸ் இடிச்சிருச்சு ஆறத பார்த்தோன்னே பெருசுக்கு மூடு கிளம்பிக்கிருச்சு. கிளம்பி அங்க பார்த்துட்டு சுருட்ட கீழே வந்து பக்கத்துல சுருட்டில் வர ஐயோ 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 கத்திருப்பானே. ஆமா இந்த சுருட்டை அந்த சுருட்டை மத்தி கடைசி
வயசுல மண்டை வீங்கி போச்சு. அது மாதிரி போய் மருந்து போட்டு விட்டியா? தயவு செய்து யாரும் மல்லாக்க படுக்கப்படாது. ஏன் ஆகாயம் கோச்சுக்கிறோம், அப்புறம் பிடிச்சா பூமாதை கோச்சுக்கிறோம். ஒரு சாச்சுக்கிட்டு அடிச்சா ஒரு சாச்சு போய் நீ அங்கிட்ட அடிப்பா பின்னாடி. ஒரு சாச்சு படுத்தா அப்படி சொல்லுங்க. ஒரு சாச்சு படுத்தா நம்ம வாட்டில கையை வச்சு படுக்கலாம். ஒரு சாப்பிட இருக்கு படுக்க சொல்ற. ஒரு சாச்சுக்கிட்டுனா ஒரு சாப்பா ஒரு சாச்சா? ஆமா. இப்படித்தான் ஒரு ஆள் மல்லாக்க படுத்து வாய் ஆண்டு படுத்து தூங்கிட்டான். ஐயோ, ஆரம்பிச்சே தெரியல. என்ன ஆரம்பிச்சது? தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரியவர் உரல் உலக்கம் போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? வெத்தலைய இடிச்சுக்கிற மனுஷன் மெண்டு மெண்டு படுத்திருந்த வாயில துப்ப. ஐயோ, இந்த மூதவி இவனும் கடக்கடக்குன்னு முழுங்கிட்டு இருந்திருக்கான். விடியது வரைக்கும் முழுங்கி விடிய காலம் வயிறு வீங்கி போச்சு. அப்புறம் மாதிரி கூட்டத்துக்குள்ள யாரும் தயவு செய்து மல்லாக்கா படுக்காதீங்க, எச்சி தூக்கி விட்டுருவாங்க. சரி, பலாப்பழம் பாத்திருக்கீங்களா? பலாப்பழம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். இன்னைக்கு உனக்கு மாதிரி தானே இருக்கு. ஆமா. ஆமாவா? அது வந்து சொரக்காய். வேற சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த பலாப்பழத்துல வந்து பலாச்சொலி சாப்பிடணும்னா முதல்ல புழக்கணும். யாரு? பழத்தை முதல்ல ஒன்னே புழக்கணும். முதல்ல ஏன் புலந்துட்டாங்க? புலந்தா மட்டும் பத்தாது. சரி, எண்ணெய் தடவி உள்ள விடணும். ஒன்னே தடவி மைத்த போடுறதா? இல்ல போய் தேங்காய் எண்ணெய் தடவி உள்ள விட்டோம்னா பால் பிசு பிசுன்னு வரும். யாருக்கு? பலாப்பழத்துல. அந்த பாலை தொலைச்சு சைஸா கையை உள்ள அப்படி உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கும். அதுக்கு எப்படி என்ன சொல்லி என்னது நல்ல நாக்கு போடுறீங்களே? நீ தானே வாத்தியாரு. உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கும். அதுக்கு சொல்ல எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்லிய சாப்பிடணும். சொல்லக்கூடிய கருத்திலே தப்பான கருத்துக்களை எப்படி தோலை நீக்கிறோமோ அது போல தப்பான கருத்துக்களை ஒதுக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் மொழி குறித்தான இந்த நாடகங்களை ரசிக்க விருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு எந்த நிலையிலும் தண்ணியில் மாறக்கூடாது. அதுக்காக நீ பேசுனீங்கன்னா நான் வசனத்தை மறந்துடுவேன். ஆமா, சும்மா தேவையில்லாம சிரிக்காதப்பா கல்யாணி. பேசாம உன்பாட்டுக்குள்ள இருந்த. என்ன பேரை சொல்ற? அப்புறம் பேர் சொல்ல வேணாமா? போட்டு வச்சுக்கோ, முட்டை அரிச்சு தம்பி. இதுல என்னப்பா பேர் போட்டிருக்கு? அப்புறம் என்னப்பா ஊருக்கே தெரியும். அப்புறம் நான் சொல்றதுல என்ன வருது? ஊருக்கே தெரியும், கல்யாண சுந்தரம்னு போட்டிருக்கு. என்னது? ஆமா, ஒண்ணும் இல்ல. உனக்கு காது கேட்க ஒரு வாரம் ஆகும். அதுக்கு நான் முனைய முடியாது. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை சுரக்காதே, எண்ணத்தை சுரக்காதே. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காதே, எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை சுரக்காதே, எண்ணத்தை சுரக்காதே. உத்தமரை உளமாற வாழ்த்து, உணவடித்து உற்றவரை உளமாற வாழ்த்திடு. உனது நிலை தான் உயிர உனது நிலை போட்டு, பணத்துக்கு பண்ணை காட்டும் பழக்கத்தை மாத்து, பண்புடனே மாந்தரையே திருநாள் போட்டு. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் இலங்கை மறக்காதே, மறக்காதே. நல்லா இருந்துச்சு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் நமது ஆவரங்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்வளித்து வரக்கூடிய ஸ்ரீ பந்தவள்ளி ஐயனார் திருக்கோவிலுடைய புரவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகிற வரவேற்று நமது ஆவரங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிங்கார கலையரங்கிலே உயர் திரு ஏ முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளருடைய தலைமையிலும் உயர் திரு ஆவரங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் மற்றும் ஆவரங்குளம் கிராம பொதுமக்களுடைய முன்னிலையிலும் எஸ் சந்தனத்தேவர் அழகம்மாள் குடும்பத்தினர் பிரார்த்தனையாக நடத்தும் இந்த நாடகத்திற்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று அரசு ஆணைக்குட்பட்டு இவருக்கு முன்னிலே ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிக்கக்கூடிய நடிகர் காமெடியை அறிமுகப்படுத்துகின்றேன்.
சங்கீத சண்டமார்ந்த இன்னிசை இசை மாமுகில் வேந்தன் என்று நாட்டு மக்கள் எல்லாம் விட்டு வரக்கூடிய நாடக ஆசிரியர் அன்புக்குரிய அண்ணன் நமது திரையடகத்தை சேர்ந்த டி.எம். பாலமுருகனுடைய மாணவருமாகிய அரங்கேற்ற நாயகன் ஆர். ரஞ்சித் குமார் அவர்கள் இவர் மேடையிலே வேந்தன் வேந்தன் விருத்தலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இனிமையான குரல் வளம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது மதுரையை சேர்ந்த எம்.என். கவிதாசிரி அவர்கள் இவர் மேலே ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லோர் உழவன் கவியரசு என்ற நாட்டு மக்கள் அல்லாசு பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கிய திரையடகத்தை சேர்ந்த டி.எம். பாலமுருகன் அண்ணா அவர்கள் இவர் முறையிலே கனகப்பிரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மி இசையரசு மதுரை மாநகர மங்கா புகழ்பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது திரையடகத்தை சேர்ந்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் இவருடைய ஹார்மோனியம் பின்பாட்டு. எத்தனை பேர் பாடுவாங்க என்ன வாசிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு கோபம் வருது. என்ன ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வாசிக்கல, என்னைய கேட்டு வாசிருக்கணும்ல. கேட்டில் வச்சுக்குவா, கேட்டில் போய் வாசிக்க போப்பா ரயில்வே கேட்டுக்கு சொல்கிற பாரு. இப்போ நீங்கள் வாசினீங்க பாட்டு வாசிங்கல்ல, இப்போ நான் சொன்ன பாட்டை நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சது என்ன பாட்டியா? எந்த பாட்டு? எனக்கு சரியா ஒன்றும் கேட்கல. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆடலுடன் பாடல் கேட்பேன் ரசிப்பது எல்லாம் சுகம் சுகம் என்று வாசிங்க. சரி, அடுத்து இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற பாட்டை நீங்கள் வாசிக்கணும். என்ன பாட்டியா வச்சாரு? அதுக்கு அடுத்த பாட்டு என்ன பாட்டை வாசிச்சு போகிறேன். நீ எப்போ கேவலப்படுத்துற? நீ என்ன பாட்டு வச்சு? அதுக்கு அடுத்த பாட்டு என்ன பாட்டு? லூப்பு தரா மச்சானா வச்சு. ஆமா ஆமா ஆமாவா லூப்பு போல வைப்பா வை. நான் சொல்ற வாசி. என்னது? நான் கோபத்துல இருக்கேன். வை வேமா வை. என்ன வை? அசிங்கமா? நான் சொல்ற செய்ப்பா. நீ கோமம் அடிக்க வச்சுறியா? அப்பா நல்லா அருமையா வாத்தியம் நல்லா இருக்கு. இப்ப நான் சொல்ற பாட்டை நீங்க வாசிக்கணும். சரி. என்னைக்கு? இப்பதான் இல்ல, ஒரு வாரம் கழிச்சு வந்து பின்னாடி உட்காந்து வாசிட்டு போ. சரி சொல்லுங்க. குவுற குயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு. குவுற குயில் சேவல உன்னை பெட்டியில வாசினா வாயில பாட சொன்னேன். என்னது? பெட்டியில வாசிங்க. பெட்டியில வா. குவுற குயில் சேவல அப்ப நீ வாத்தியாட்ட படிச்சதே வாசிக்க மாதிரியா? வாசிக்கணுமா? ஆமா. சேட்டு பேர் இந்த வாசிக்க மாதிரியா?
மண்ணிலே இசைத்திருக்கின்றார்கள். அந்த தெய்வத்தினுடைய அருளாலே உங்களுடைய தொழில் சிறக்க வாழ்க வளமுடன். அருமையான ஏப்பா என்னைய முறைச்சு பார்க்குற, வேற ஒன்றும் இல்லை, பேசாம நீ கோடையடி அவதாரம் நந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்ட இந்த பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரை டிவி ஜெயம் அவருடைய மாணவனுமாகிய கல்வி மடியைச் சேர்ந்த VM சேதுராஜன் அவர்கள். இவர் மடியில் மிருதங்கம் தோலக்கன் தொப்பி
சூனா போனா ஏய் கல்யாணி வீணா போன சூனா போன வீணா போனவா அருமை சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். என்னது ஏன்னா ஒரு வாத்தியம் அப்படின்னா ஒரு நாடகத்துல வந்து சிறப்பான முறையில் பக்கமேளங்கள் நல்லா இருக்கணும். அப்பத்தான் வந்து வரக்கூடிய நடிகர்கள் பார்க்கக்கூடியவங்க பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பப்புனு நல்லா இருக்கணும். அந்த வகையில நான் நல்லா இருந்தானே நான் தான் வந்துட்டேன்ல, என்னைய பத்தி ஏப்பா சொல்ற நீ? அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. ஏப்பா இது என்ன தோல் இதுல போட்டி இருக்கிறது? மாட்டுத்தோலும் ஆட்டுத்தோலும். அந்த மாட்டுத்தோலும் ஆட்டுத்தோலும் வந்து ஐந்தறிவு தான். அதை வாசிக்கக்கூடிய கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாமே ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்கான். ஆனா அதனுடைய தோல் வந்து ஐந்தறிவு உள்ள மிருகங்களுடைய தோல். ஏன்னா அந்த மாடு வந்து நம்மளுக்காக உழைக்குது, நம்மளுக்காக வந்து உணவுகள்லாம் ஏத்திட்டு வரும். ஆனா தாயில்லா பிள்ளைக்கு பாலும் கொடுக்கும். ஆனா இறந்தது பின்னாலும் நமக்கு செவிக்கு நிமையான சத்தம் கொடுக்குது. சரி, அந்த கோமாதாவுக்கு நன்றி சொல்லுவோம். அது சத்தம் கொடுக்கல. என்னையா நான் சொல்றேன் கேளியா? கூட பேசி கெடுத்துட்டே இருக்காங்க. போய் அங்க கேளுப்பா. அது சத்தம் கொடுக்கல, நம்ம வாசிக்கிறதுனால சத்தம் கேட்குது. சும்மா நம்ம தோலை வாசிக்க முடியுமா? கிழிஞ்சு போயிடாத, காஞ்சாக்க அமிர்த தாய் போறோம். உனக்கு கிழிஞ்சா இருக்கு, நான் என்ன பண்றது? சொல்லு என்ன பண்றது? ஏன்னா அது வந்து அஞ்சறிவு இருக்குது, அவ்வளோ தூரம் உழைக்குது. நம்மளுக்கெல்லாம் வந்து 3 நம்மளுக்கும் இல்லாத, உனக்கு மட்டும் சொல்லு. அதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை அறிவு இருந்தான்னா உங்கள் கூட சேர்ந்துட்டேன்ல, எனக்கு 2 அறிவு இருந்தாலும் அது சரித்தேன். சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். இவருக்கு இடையிலே பலபாத்திய புகழ் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் விட்டு வரக்கூடிய பலபாத்திய மன்னர் நமது மனைவியை சேர்ந்த SP தினேஷ்குமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள்.
அருமை அருமை சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். அதாவது வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ வாத்தியார் வந்து ஒரு பாதையை மட்டும் காமிப்பார். நம்ம எந்த பாதை எங்கெங்க பிரியுதோ அது அந்த பாதையில கண்டு நம்ம அந்த வழிகளை கத்துக்கிற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த வகையிலே சிறப்பான முறையில் இசைத்திருக்கின்றார்கள் நமது தினேஷ்குமார் அவர்கள். மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இவருங்க மேடையிலே சீன் தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் சென்ற இடம் மூலம் சிறப்பு பெயர் பெற்று வரக்கூடிய நமது சாமநத்தத்தை சேர்ந்த ஆர் நாகராஜன் அவர்கள் இவர் மேடையிலே தாளம் இசைப்பார்கள். அருமையான முறையிலே சிறப்பான முறையில் இசைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த நாடகத்துக்கு அண்ணே ராஜ நடிகர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே தனக்குத்தான் என்று வெற்றி முரசு ஊட்டி வரக்கூடிய நமது மணக்குளம் MS பாக்கியநாதன் அண்ணா அவர்கள் இந்த ஒளிபெருக்கிக்கு உபயமாக செய்திருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைங்க நல்ல முறையில் வளர்ந்து வரட்டும் அப்படின்ற ஒரு அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கலைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா அன்புக்குரிய அண்ணா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒளி அமைப்பு அன்பளிப்பு MS பாக்கியநாதன் லட்சுமி ராஜ நடிகர் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் உபயம் திரு காலை சடச்சி நமது சக்தி தாரா அன்பு உள்ளங்கள் வந்து நோட்டீஸ் உபயம் வைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு லைட் ரொம்ப வெயிட்டு மைக் ரொம்ப குயிக்கு சிறந்த முறையிலே செவிக்கு இனிமையான பாடல்களை நித்த வெளிவரும் பாடல்களை ஒளிபெருக்கி அமைத்து தர சிறந்த ஒரு ஸ்தாபனமானது எமது ஆவரங்குளம் மாநகரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரியா ஆடியோஸ் என்பதை மிக்க மனுஷனுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பிரியா ஆடியோஸுடைய உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ் இப்பதானே பாட சொன்னீங்க. இன்னும் தனியாக கருதி கிடக்கடியா நடைபெற்று கொண்டு இருக்கும் இந்த அரங்கேற்றுள்ள நாடகத்திற்கு ஏமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்து சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். நாடக இசை கலைஞர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நாடகத்தில் ஆரம்பம் செய்யக்கூடிய அன்புக்குரிய நம்ம திரையிடத்தை சேர்ந்த TM கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பூமாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையில் மிருதகம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது கல்வி நிலையை சேர்ந்த VM சேதுராஜன் அவர்களுக்கு பூமாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையில் ஆதரவு செய்யக்கூடிய அன்புக்குரிய மாப்பிள்ளை தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையில் சீன்தளம் செய்யக்கூடிய நாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையில் தாளம் செய்ய வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி மணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. உனக்கும் போடணுமா? எனக்கு போட வேணாம், எப்போ போனாலும் என் கூட போராம போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. சரி, இங்கே பஃபனா எடுத்து கொண்டிருக்கும் அருமை தம்பி பல்லவட்டியை சேர்ந்த கும்பாங்குத்து ஆரம்பம் உங்களுக்கு நமது லகவட்டி சாராக மாநிலத்துக்கு மண்டல இடத்துக்கு வரைக்கும் பிடிக்கிறது. இங்கே நம்மளுடைய நாடகத்தை லைவில் எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த வகையிலே சிறப்பான முறையிலே இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் நமது மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பந்தவலி ஐயனார் கோயில் சாமியாடிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு ரஞ்சித் குடும்பத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். கரைக்காரர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு ரஞ்சித் குடும்பத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். முத்தைய கோயில் சாமியாடிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள். பிரியாருடைய இயக்குனர் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். கொட்டகை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள்.
என்னப்பா சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு ஐயோ கொடுத்தீங்களா நாங்கள் அப்புறம் ரூபா சைடு வாடாச்சுக்கிட்டே இருக்கணும் சைடு கொடுத்துட்டா கொடுத்து அவங்களுக்கு போட்டோன்னா கொடுக்கணும் சத்தம் நாங்க முடியல அடுத்த ஊருக்கு போகுது ஆமாம் அதே சொல்லியா சாமி அடிக்கிறாங்க வாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு சாயந்தரம் உள்ள அமைதியா இருக்கு அவனை சொல்றான் ஆர்வத்தை கத்திக்கிட்டு பாருங்க ஆர்வம் அங்க இருக்கான்டானா இங்கே யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இவனும் காது கேட்கலையா அங்கே நிற்கிற எப்படி இந்த பூபாட சொல்லிட்டு இருக்கியா அந்த ஆர்வம் அங்கே வரு நீ இங்கே யார் சொல்லிட்டு இருக்கியா சாமியாடி கத்திக்கிட்டே இருக்கு அம்மாச்சி இல்லையா சரி அவளுக்கு பிரியா ரேடியஸ் இயக்குனர் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது. கொட்டையப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எங்க டீ ஒன்று போன அப்படி வர சொல்கிறான் இங்கே வர அவனை போகிற இப்படி வர வேண்டியாண்ணா மாலை அணித்து மரியாதை செய்த ஆவரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அரங்கேற்ற நாயகன் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு எங்களது பெரிய இயக்குனர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணே காவல்துறை அடே அடே ரஞ்சித் காவல்துறை அது காவல்துறை வயர்மேன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஒளிப்பேனில் வாகடாச்சு சொல்லி நாடக ஆசிரியருக்கு ரஞ்சித் குமார் குடும்பத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நீ வந்து பேசியா பாயா நீ போயா அதுக்கே உன்னை வாருன்னு இப்போ சொல்லு இப்போ சொல்லு. இந்த நாடக அரங்கேற்ற விழாவிலே மதிப்புக்குரிய நாடக ஆசிரியருமான அன்புக்குரிய அண்ணன் நமது DM மாலமுருகன் அவர்களுக்கு அவருடைய மாணவனாகிய ரஞ்சித் குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கூறப்படுத்தியிருக்கிறார்கள். மணியை கூப்பிட்றா தட்டை பிடிடானா லூசு போய் விளையாட்டு சாப்பிட்றேன். மதிப்பிற்குரிய கிராமத்தார்களே, நம்ம பகுதியிலே ஒரு ராஜ நடிகராக உற்பத்தி ஆகின்றார். உங்களுடைய ஆசீர்வாதம் அவசியம். நம்ம ஊர் பேரை அவர் தான் காப்பாற்றணும். என்னால் முடிஞ்ச அளவு தான் சொல்லி வைக்க முடியும். நல்லா பாடுவார், நல்லா பேசுவார், நம்ம ஊர் பேர் புகழ காப்பாற்றுவார். இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்த அருமை மாமா MS பாக்கியநாதன் அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஊதி வச்சு விடுங்க மாமா. அருமை அக்கா லட்சுமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். பூமாலை அணிவித்து
பொன்னாடை போத்தி இந்த விழாவிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேர் சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க, பப்புட்ட சொல்லுங்க. அன்புக்குரிய அண்ணா செல்வம் அவர்களுக்கு நமது ரஞ்சித் குமார் ராஜ் நடிகர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுவார்கள். ஏன்னா இவ்வளோ பேரும் நீங்கள் 90 வச்சு இந்த பையனை உருவாக்கியிருக்கீங்க. அவருடைய புகழ் எல்லா பக்கமும் ஓங்கணும். ஏன்னா அவருடைய வாத்தியாரும் இந்த பகுதியில் படித்து தான் இந்த உலகம் பூரா எழுவணியில் வந்து தங்கவேல் அவருடைய மாணவர் தான் அவர். அதே பகுதியில் வந்து இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேரும் புகழும் என்றைக்கும் சிறப்போடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த கிராமத்தை உலகெங்கிற்கும் அறிமுகம் செய்யவிருக்கிற எனது அன்பு பேரன் அவர்களுக்கு எனக்கு எப்படி இந்த ஆபரவனம் கிராமமும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அதை போல அன்பு பேராண்டி அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அனைவருடைய ஆசியாலும் தமிழகம் எங்கும் பவனி வர வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்து எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடத்தை கௌரவப்படுத்திய அருமை தம்பி அஜித் அவர் குடும்பத்தார்களுக்கும் ரஞ்சித் தன் குடும்பத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடகத்தின் ஆசிரியமாகிய எனது அண்ணன் கூட பிறந்த அண்ணன் TM பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கொட்டகை அமைப்பு பன்னீர்செல்வம் ஆவரங்குளம் அன்பண்ணா அவர்களுக்கும் நன்றி. நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருக என வரவேற்கும் இப்படிக்கு ஆவரங்குளம் கிராம பொதுமக்கள் வாழ்த்துக்கள். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மரபுக்குரிய சகோதரி, நம்ம சென்னை நம்மளாம் சிறப்பு பெயர் விட்டு வரக்கூடிய நமது மதுரையை சேர்ந்த சிந்துச்சா அவர்கள் இவர் நம்முடைய டான்ஸ் காமிக்க நடிக்க காத்துக் கொண்டுள்ளார். அன்னக்கிளியே செல்லக்கிளியே சந்தேகம் உனக்கு என்னமா, செல்லக்குயிலே செல்லக்குயிலே என் தேகம் எனக்கு தானமா, என்னோடு ஆடு குத்தாலம் போல என் கூட பாடு மத்தாரூபா, என்னோடு ஆடு குத்தாலம் போல என் கூட பாடு மத்தாலம் போல, அன்னக்கிளியே சந்தேகம் உனக்கு என்னமா. தன்னந்தனியாக நான் வந்த போது உன்னை எறிந்தாலே பூமுகமாது முகம் தெரியாமல் மயங்குவதில்லை, இனம் புரியாமல் கலங்குவதில்லை, என்னமோ சொல்லுங்கள் அழியே நெழுங்கள் தொட்டுதான் உள்ளம் கொடுக்கின்றது. தங்க பதக்கத்தின் ஒரு முட்டு பொதித்தது போலி இரு பட்டு கிழங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ கை விட்டு கொடுத்திடலாமோ. எப்படிவா லூப்பு தரா மஸ்தானா லூப்பு தரவா நடிப்பு யாரு நடிக்கிறது? ரூபா அவர்கள் வேணாம்ப்பா. சரி சரி அருமை சிறப்பான முறையிலே இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடுத்து வெளிநாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக யூடியூப் சேனல் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் நமது மாயகுளத்தை சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்கள் இவர்கள் முறையிலே இங்கே யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்க. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் நீங்கள் வெளியிற வரைக்கும் நாடகத்தை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம். ஏன்னா நிறைய நாடகங்களை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் நிறைய நாடகங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிகர்களை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பக்கம். அசிங்க ஆபாசமெல்லாம் நான் பேச மாட்டேன். விடியது வரைக்கும் பாருங்க நாடகத்தை. நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க. அதோட நீங்களே இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும். அதனால அண்ணே நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வண்டியில போகும்போதே நம்ம ஆள் நிறைய பேசுவாங்க. ஆமா, வண்டி வேகமா போச்சுன்னா எதுக்கு இப்படி வேகமா ஓட்டுறாரு அப்படின்வாங்க. மெதுவா போச்சுன்னா என்ன உருட்டுறியா அப்படின்வாங்க. யாரு வண்டி ஆரவா நீ என்ன ரூம்ல நடக்கிறத எங்க வந்து சொல்லிட்டு இருக்க, என்னைய உருட்டுறாருன்னுவான். வேகமா போனா மெதுவா போனா உருட்டுறான் அப்படின்வான். இப்படிதான் கொடைக்கானல்ல என்னன்னா ஒரு பையன் படியில உட்காந்து அழுதுட்டே வர்றான். கொடைக்கானல் பஸ்ல போகும்போது கொடைக்கானல் படியில இல்ல, கொடைக்கானல் போற பஸ்ல படியில
அழுதுகிட்டே வர்றேன். உட்காந்து அழுதுகிட்டே வரமே டிரைவர். அப்ப அந்த டிரைவர் சொன்னாரு, என்ன ஏண்டா படியில் பயணம் நொடியில் மரணம் இருக்காங்க, படியில உட்காந்து அழுதுகிட்டே வர்றியே, எந்திரிச்சு உள்ள வாடா அப்படின்னு சொல்லதுக்கு. சரி, அவன் என்ன பண்ணா சொன்ன உடனே அழுதுகிட்டே சொன்னான் டிரைவர்கிட்ட, அண்ணே அண்ணே நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை என்னை விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அதனால அவளுடைய நினைவாவே நான் மலையில இருந்து குதிச்சு சாக போறேன். ஐயோ, பஸ்ல இருந்து குதிச்சு சாக போறேன்னு சொல்றேன். அதுக்கு டிரைவர் சொன்னாரு, ஏண்டா லூசு பயலா நீ, பஸ்ல பிரேக் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, மொத்தமா சாபம் பேசாம உட்கார்றேன் இருக்கேன். ஐயோ, ஏன்னா நம்ம ஒண்ணு நினைப்பா அது ஒண்ணு நடக்கும். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஊர்லயும் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். ஆமா, நம்ம நிறைய பாப்போம். ஒரு ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும், ஒரு ஊர்ல கபடி போட்டி நடக்கும், சைக்கிள் ரேஸ் மாதிரி நடக்கும். ஆனா ஒரு ஊர்ல என்ன அப்படின்னாக்கா சாப்பாடு போட்டி வச்சாங்க. சாப்பாடு போட்டி ஆமா, சாப்பாடு போட்டி வச்சாக்க எப்ப பிற்காலம் சாப்பிடாது. இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி இருந்தாலும் சாப்பிடுச்சு போட்டு 2 இட்லிக்கு மேல யாரும் திங்கிறதுக்கு ஆள் இல்லப்பா, அது வேணா பழம் சாப்பிட போட்டி வைன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. பழம் சாப்பிட போட்டி, ஆமா, பழம் சாப்பிட போட்டி வச்ச உடனே சரின்னு அந்த போட்டியை வச்சுட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பழத்தை கொண்டு வர்றான். அதுல நிபந்தனை என்ன அப்படின்னா, எடுக்கிற பழத்தை லவக்குன்னு வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடணும். ஆமா, கடிச்சு அவன் பழத்தை எட்டாதுடா, ஏன்னா கடிச்சு எடுக்க கூடாது. அப்படியே லவக்குன்னு முழுங்கினோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் கொண்டு வரான். ஒருத்தன் கொய்யாப்பழம் கொண்டு வந்தான், முழுங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வாழைப்பழம் கொண்டு வந்தான், அவனும் சாப்பிட்டு போயிட்டான். ஒருத்தன் நாவல் பழம் கொண்டு வந்தான், அவனும் சாப்பிட்டு போயிட்டான். ஒருத்தனுக்கு எந்த பழமுமே கிடைக்கல, அவன் அன்னாசி பழத்தை கொண்டு வர்றான். யார் அண்ணாச்சி பழத்தை? அன்னாசி பழம். அன்னாசி பழத்தை கொண்டு வந்தோடனே பழம் பெருசு, வாய் சிறுசு, மேலே நின்று முழிக்கிறான். அப்ப நடுவர் கிட்ட, என்ன வர்றவெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கான், நீ மட்டும் நின்று முழிக்கிறியடா, என்னடா காரணம் அப்படின்னா, அண்ணே பழம் பெருசு வாய் பெருசு, 2 பயல வந்து இந்த பழத்தை வாயில தள்ள சொல்லுங்க. தள்ள சொல்லுங்க, 2 கெதிச்சு இலவட்ட வந்து மண்டையை பிடிச்சி கடக்கல் தண்ணி படக்குன்னு கடவா கிழிஞ்சு போச்சு. ஐயோ, கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுது, கெக்கன்னு சிரிக்கிறேன். அப்ப ரத்தம் வடியும் போது சிரிக்கலாம் அவன். லூசு பைய, என்னடா எதுக்குடா சிரிச்சேன்னு நடுவர் கேட்கிறாரு. ஐயா, எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்ல, கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்ல, ரத்தம் போனதை பத்தி கவலை இல்ல, அப்புறம் என்னடா உனக்கு கவலை அப்படின்னு. அண்ணே நான் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்து எனக்கு கடவா மட்டும் தான் கிழிஞ்சிச்சு, ஆனா எனக்கு முன்னாடி இருக்க பிலாப்பழம் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன கிளிய போதோ தெரியலன்னு இருக்கான். ஏன்னா அடுத்தவனை நினைச்சுதான் சிரிக்கிறான், நம்ம நினைச்சு சிரிக்கிறது இல்லை. ஆகையினாலே இந்த உலகத்துல என்னென்ன நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளுடைய கூட வரப்போறது நம்மளுடைய செஞ்ச புண்ணியம் தான், பாவம் தான் கூட வரும். ஆகையினால நல்லவரோடு இணைந்து பழகுவது நல்ல பழக்கம், நல்ல பிள்ளைகளை வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பது நல்ல பழக்கம், தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்டு வளர்வது நல்ல பழக்கம், அண்ணன் தம்பி சொல்லுவதை கேட்பது நல்ல பழக்கம். இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், நாமும் நல்லா இருப்போம். உங்களிடத்திலே பப்புனு காமிக்காக நடித்து கொண்டிருக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் தாசப்பனருடைய மாணவனுமாகிய சுப ஆறுமுகம் நான் உங்களிடத்திலே பப்புனு காமிக்காக நடித்து கொண்டிருக்கின்றேன். முடிச்சா அடக்க முடியல. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பது குருட்டு உலகமடா, தம்மை தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் புரிந்து நடந்து இருக்கும் அறிவையையும் அடமை மூடியே திருட்டு உலகமடா, அது எந்த நேரமும் சண்டை மோயாத முரட்டு உலகமடா, தம்மை தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் புரிந்து கொள்ளடா. இலையும் பயிரை வளரும் கொடியை நேருடன் அறுத்து விளையாடும், இலையும் பயிரை வளரும் கொடியை நேருடன் அறுத்து விளையாடும், அது வெவ்வேறு தோட்ட காலனிடம் 2 வார்த்தைகளாலும் அந்த வரட்டு கீதமும் ஆடும், விதவிதமான பொய்களை வைத்து பிரட்டும் உலகமடா, தம்மை தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் புரிந்து நடந்து கொள்ளடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகன்ற குரங்கு தாவோ, அது அழகை குலைக்க மேவோ, கொம்பு முடிந்து கொடியும் சுதைந்து குரங்கு விழுந்து சாகும், கொம்பு முடிந்து கொடியும் சிதைந்து குரங்கு விழுந்து சாகும், பிற குணமும் அதுபோல் பொங்கி திரியும் முரட்டு உலகமடா, தம்மை தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் புரிந்து நடந்து கொள்ளடா.
இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள், கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் இரலில்லையோ, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோ கள்ளுக்கு கள்ளாது, பண்பாடு இணைந்து வந்தோ உள்ளுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தாழ்வாக படித்து வந்தோம் தங்கி மீத வளர்ந்த தம்பி, தாழ்வாக படித்து வந்தான் தங்கி மீத வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நின்றான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளோம், அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளோம், அன்னை என வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த உள்ளே, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த உள்ளே, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவில்லை முத்துக்கு முத்தாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட. அவன் இதழ்களை போல் தீராத பாசமடா, அவன் இதழ்களை போல் தீராத பாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் நமது ஆவரங்குளம் மக்கள் பாசமடா முத்துக்கு முத்தாக.